ஆட்சி கிடைக்கிறது எனக்கு பரவாயில்ல, இந்த பாட்டுக்கு கை தட்டுறீங்களே, புதுசா பாக்குறீங்களா? நன்றி நன்றி. அருமையான ஒரு மைசெட். அதைத்தான் சொல்லுவேன். நான் நாடக உலகத்துல இந்த மேலூருக்கு இந்த பகுதியில் அதிகமா நான் சந்திச்ச மைசெட்னா ஏஎஸ் மணியன் ஆடியோஸ் கீழவளவு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் நீங்க ஆடி கார் வாங்கணும், நான் தெருவில் தெரியும். அதே ஏன்டா அவர் ஓனர் கார் வாங்குறான்னா அதுல ஏறிக்கிட்டு நீ படுத்துக்கிட்டு கணேஷ் போல போடலாம் பாக்குறியோ? அதானே. என்னப்பா எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. நான் பப்புனாண்டா இல்லண்ணே, இந்த முடி எங்கண்ணே வெட்டு? நீ அந்த முடி வெட்டுறக்காரு நம்பர் இருந்தா கொடுக்கணே. முட்டு அழகா வெட்டியிருக்கானே, யார் இந்த புண்ணியாவன்? அடே மத்த வெட்டுனா 800 900 ரூபான்றேன். இப்ப தலையில தீய பொடியெல்லாம் போடுறாங்க. அது இது வெறும் 30 ரூபாதான். இதே செம்பரி ஆட்டு வெட்டு. அண்ணே அப்போனா ஒரு போன் நம்பர் கொண்டு நான் அடிக்கடி வெட்டிக்கிறேன். நீயே போய் முண்டை தீய வச்சு கொளுத்து. ஒரு எவனாவது பெட்டிக்காரன் இப்படி உட்காந்துருப்பானடா, அவியரிசி கிண்டிய மாதிரி இப்படி உட்காந்துருக்கேன். விளங்க மாட நாடகம் எப்ப கூட கயிறு கட்டிக்கல மாட ஒத்துடுவீங்களாப்பு? என்ன இது? நீ நடந்து போறதுக்கு என் ஜீமியா மையம் வாக்கிங்கில் போகல. பொம்பளை ஆளு எப்படி தானதா 100 நாளைக்கு பிரிச்சுங்களா? அது பகல்ல தானே. இங்க தள்ளி வாங்கத்தான் வாங்க. அங்கிட்டே இருந்துட்டு நழுக்கப்படாம வீட்டுக்கு போலாம்ட்டு. ஏன்டா நாசமா போ. ஹலோ ஹலோ எக்கோ வைங்கண்ணே. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. தம்பி என்ன பாடுறனா அதை மட்டும் தான் பாடணும். ஓ ஈன்னா உனக்கு வலது பக்கம் செப்பை இறக்கே விடுறப்ப. என்ன பாடுறனா அதை மட்டும் பாடுற. சரிங்க ப்ரோ. இன்னைக்கு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, இன்னைக்கு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே, நம்ம வீட்டு நாடகத்தை பார்க்கத்தானே. கரெக்டானே பாடுறேன். நம்ம நாடகம் வந்து நம்ம விட்டுன்றேன். தம்பி ஜோசியர் சொல்லிட்டாரு, என் ஜாதகத்துல ஆடி 3க்குள்ள ஒரு கொலை உண்டு. அது எஃப்ஐஆர் நீயா இருந்துடாத. கிறிஸ்து கட்ட என்ன பெரிய கணச்சு பாரு, பெரிய உண்டி கிருஷ்ணன் கச்சேரியில் கீபோர்டு வாச்சவரு. ஆளு வந்து கூடிருச்சான் நானே, ஆளு வந்து கூடிருச்சான் நானே. இந்த ஆடரந்த கூட்டத்தில நானே, இந்த ஆடர்ந்த கூட்டத்தில் நானே. மாதிரி சுழற்றா சுழட்டி இல்லடா, இழுத்து மருதமணி மாதிரி கண்ணை உள்ள அப்படி கொண்டு வரணும். பெரியப்பா இந்த வந்தாங்கல்ல நாடகத்தை கெடுக்கிறதுக்கு. நாத்து நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு, நாத்து நட்டு நடவு நட்டு. எங்க அப்பத்தான் வார கால் கெடுத்து வேதனைப்பட்டு, எங்க அப்பத்தான் வார கால் கெடுத்து வேதனைப்பட்டு. அப்பத்த கேரத்துக்கு போல போலாமே. அப்பத்தான் அழுகிறியா? வீட்டுல சும்மா படுத்து கிடந்த கிளட்டு பையன், வீட்டுல சும்மா படுத்துக்கிட்டு கிடந்த கிளட்டு பையன். இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே, இன்னைக்கு வினையெழுத்து போட்டுட்டானே. ஆளுமா டோலுமா கடி மாலுமா கிரி மெஞ்சாரோ பொறி மஞ்சாரோ. நாடகம் பார்க்க வந்த ஆளுங்க நினைக்கிறாங்க இந்த மேடையில முனி ஓட்டம் இருக்கும் போல நல்லா தானே இது இங்க ஆளாளுக்கு கூட்டாம கூடியிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. கூட்டாம கூடியிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. அது வந்து கூடியிருச்சான் நானே, அது வந்து கூடியிருச்சான் நானே. ஆளுங்க கூட்டத்தில் ஆளுங்க கூட்டத்தில்
இடரும் என் மாமா இந்த ஓட வந்த குட்டாத்தில இடரும் மாமா இந்த ஓட வந்த குட்டாத்தில இடரும் மாமா ஒரு தாண்டு வச்சு உள்ள அம்மன் கோவில் பத்தி ஒத்துமையாயிருச்சு என் காளி அத்தாளோடு இன்னைக்கு ஒத்துமையா ஆகிருச்சு ஊரு திரண்டுருச்சு ஒத்துமையாயிருச்சு ஒத்துமையாயிருச்சு நாடு திரண்டுருச்சு ஏமாமா நாடு திரண்டுருச்சு ஏமாமா நாடகத்தை பார்க்கத்தானே எழுத மாமா பள்ளி திருமாமா நாடகத்தை பார்க்கத்தானே எழுத மாமா செல்லம் நான் பாடுறது யாருக்கும் கேட்கக்கூடாது, நீங்க அடிக்கிறது என்னன்னு தெரியக்கூடாது. விடிய வரைக்கும் இதே பாலா பண்ணிக்கோங்க. 2027 முன்னேறி என்ன என்னடா ரொம்ப மெதுவா ஃபாலோ பண்ணிக்கலாமா? மெதுவா செய்யவா? என்னப்பா மெதுவா அடிக்கட்டுமா? ரொம்ப வலிக்குதா அண்ணே? நீ ஏன் அப்படி ஓட்டப்பந்தயக்காரை மாதிரி உட்காந்துருக்க அப்படியே? அண்ணே நன்றி சொல்லிக்கிறேன்டா. இதுதான் நானும் மெதுவா அமுக்கட்டுமா? முன்னாடி போய் அமுக்கு. பேரன்பு கொண்ட என் உயிருக்கும் மேலான இந்த நாடக கலையை வளர்த்து கொண்டிருக்கின்ற, நாடகத்தை பார்த்துவிட்டு நல்ல கருத்துக்களை மண்டையில் ஏற்றி செல்வோம் என்று வந்திருக்கின்ற ரசிக பெருமக்களே, இந்த நாடகத்துக்கு வரும்போது மண்டை காயுமே என்று சொல்லி கட்டிங்க அடிச்சு விட்டு கிழிஞ்ச சட்டிக்குள்ளே கட்டிங்க வைத்திருக்கின்ற உறவுகளே, எதுவுமே கிடைக்காட்டாலும் கவட்டுக்குள்ளே 4ஆம் பேருக்கு தெரியாமல் கணேஷ் கோயிலே போடும் உறவுகளே, செய்தி வீடியை பத்த வச்சு மண்ணு நினைச்ச அடுத்தவன் தொடையிலே அமர்த்தி பாதி நேரத்தில் 2 பேரும் மல்லு கட்டி காத்த கடிச்சு உருளும் உறவுகளே, வெத்தலையை போட்டு விட்டு முன்னாடி துப்பி வைக்கும் போது அது மணல் குமி என்று உட்கார்ந்து வீட்டிலே பொண்டாட்டி வெள்ளை வேட்டியிலே விளக்கமா சாடிவாங்க. ஏன்னா எல்லாமே நடக்கும். பொம்பளை ஆளை எதுக்கு அப்படி சிரிக்கிறீங்க? பக்கத்து வீட்டு பொம்பளை பாயிலே உட்காந்துட்டு அந்த பாய்க்கு சொந்தக்கார பொம்பளை இவளுக்கு சக்காலத்தி மகள் எப்போ எந்திரிப்பாளுகள், நம்ம சுருட்டி விட்டு போய் பால் பிச்சனுமே என்று தவித்திருக்கின்ற யாருமே தாய்மார்களே, மொத்தத்திலே எத்தனை தவறுகள் தீய பழக்கம் செய்தாலும் பாசத்தில் மட்டும் ஒன்று சேர்ந்து இந்த உலகத்துல என் தமிழனை அசைக்க முடியாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் உறவுக்கும் அடியன் MKRின் பணிவான இரவு. ஏன் சொல்ல வரேன்னா, நான் உண்மையத்தையும் சொல்றேங்க ஐயா. கெட்ட வழக்கம் இல்லாத ஆளு யாரையா இருக்கா? தண்ணியை விட்டுட்டா சீரட்டை அடிக்கிறேன், சீரட்டை விட்டா கணேஷ் போல போடுறேன், அதையும் விட்டுட்டா மூக்கு பொடி போடுறேன். எந்த கெட்ட வழக்கம் இல்லாதவன் பொம்பளை வயசுல ரொம்ப ரோக்கரா இருக்காயா. நான் யார் தெரியுமா, மயிலுக்களுக்கு சேலை கட்டினா கூட மதியத்துக்கு வரைக்கும் உட்காந்து சோத்து புல் அடிச்சாச்சே அதை விட்டு போறேன். ஏன்னா உலகம் அப்படி இருக்கு. இந்த திருவிழாலாம் நடத்துறது லேசு கிடையாதுங்கய்யா. பெரியவங்க தலைமை தாங்கி நடத்துறாங்க பாருங்க விழாக்குழு, உங்க பாதத்தெல்லாம் நான் தொட்டு வணங்குறேன் ஐயா. உண்மை, அதை ரொம்ப சிரமம். அந்த ஐயா கும்பிடுறாரு, வர பாடா படுத்திருப்பாங்க போல. உண்மை அதான் ஐயா. நீங்க என்ன செஞ்சாலும் கூட்டத்துல குறைச்சல 2 பேரும் உட்காந்துருந்தேன். நாடகம் MKரை கூட்டுருவோம், ஏன் வேற வப்புன்னு கடையிலையும் கூட சொல்லியிருப்பாங்க. உண்மைதானப்பு? உண்மைதானே? அதெல்லாம் சொல்லலையா? அவங்க பேசுன காசை கூட நான் போயிட்டு வரேன். இந்த மாதிரி அவர் ஏன் கும்பிடுற, இப்போ ஏன் கும்பிடுற, இனிமே வரக்கூடாதுன்றியா என்ன சொல்ல வர்ற? ஏன்னா பெரியவங்க இந்த விழாக்கள் நடத்துறாங்க. இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு அனுமதி கொடுத்த காவல்துறை அன்பு அதிகாரி ஐக்கியா ரொம்ப நன்றி ஐயா. அவருக்கு தான் சொல்லணும். போலீஸ்ல அப்புறம் கணேஷ் போல கேஸ்ல அரசு கொடுத்து பேசாம உட்காரப்பு. அப்பதான் இருக்கா பழைய வண்டி டிஎஸ் பிட்டி இங்குன்னு திணறான். ஏன்னா இன்னைக்கு காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு. நாடகம் அப்பெல்லாம் வள்ளிதர்ம நாடகத்துல தர்க்கம், வள்ளி நாடகம் தக்க முடிஞ்சாத்தே எல்லாரும் வண்டி எடுப்பீங்க.
இப்போ அப்படி கிடையாது. டான்ஸை நான் கையை பிடிச்ச உடனே நிறைய பேர் போய் அடுத்த வண்டியை போய் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் வண்டி தெரியாமல் இவன் வந்தது ஹீரோ வண்டாவாக இருக்கும், போய் ஷேர் பண்ணுறது டிஎஸ்பிடியை ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த அளவு ஐயா ஓ வண்டி அங்கே நிற்குதுடா. ஏன்னா இன்னைக்கு என்ன தேவை மக்களுக்கு அப்படின்னா, கவலை இல்லாத மனிதன் யாருமே கிடையாதுங்கய்யா. விவரம் தெரியாதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தை தான் கவலை இல்லாமல் கிடக்கும். ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சுட்டா எல்லாருமே கவலையான மருதேன். ஏஎஸ் மணியன் கீழவளவு மைசெட்டுக்காரருக்கு கூட கவலை இருக்கும், எவனும் குழாயை கழிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் செய்ய மாட்டாங்களா? ஏன் ஆம்பளி படம் தூக்கிட்டு போயிடுவாங்களா? ஏன்னா மைசெட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். சில ஊர்ல மைசெட்டு அவன் பொண்டாட்டியோட சண்டை ஓட்டு இங்கே முறைச்சிட்டு உட்காந்துருப்பேன். அன்னைக்கு அப்படித்தானே. மீசை மட்டும் 8 கிலோ இருக்கும். மசூர் தால் பிறந்தலேருந்து எந்த மதுரையுமே எடுத்திருக்க மாட்டேன் போல மைசெட்டுக்காரன். முன்னாடி உட்காந்துக்கிட்டு தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டரை தேர்ச்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன். நான் வெளியே வந்தோடனே அண்ணே இன்னொரு கிடைக்கல அப்படின்ட்டேன். அதுக்கு என்ன அதுக்கு என்ன அப்படின்னேன். கொஞ்சம் வாடி போய்ங்க சார் அப்படின்னேன். அப்போம்ல ஏத்துனேன் ஏத்துவோம்ல. என்ன இப்படி பேசுறேன்? காலையில் நடந்து வரல தூக்கி போட்டு பொழப்போம்ல. அவன் ஏற்கனவே 2 கேஸில் உள்ள போயிட்டு வந்திருக்கேன். எப்படி என்ன என்னடா மீசைக்கு மட்டும்தான் என்ன தைப்பாரா? வேற எதுக்கு? அவர் தோசைக்கும் தேப்பார். டேய் நீ மரியாதை வீட்டுக்கு போறது. என் தாய்மார்கள் அவர்கள் இல்லை என்றால் அறுசுவை உணவு கிடையாது, அன்பும் கிடையாது. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிதா. பட் ஒன் திங், உங்க சுழி சரி. என்ன அப்படி சொல்றீங்க? அது எங்கடா இப்ப எல்லாம் புருஷனுக்கெல்லாம் ஜோறு வருது. புருஷனை தூக்கி போட்டு ஒரு 10 பேர் வெளியே தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. பொண்டாட்டி ஜன்னல் திறந்து பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அடிங்க போய் விளம்பரம் போட்டோன்னு வாரேன் அப்படின்னு. அவன் புருஷன் கெந்துறேன், காலெல்லாம் கெந்தி சீரியல் முடிஞ்சு கதவை திறந்து இப்படி வர்றேன். கமலா அப்படின்ட்டேன். என்னங்க வர்றதுக்குள்ள அடிச்சு போயிட்டாங்க. நீ பார்த்தது தெரிய முடியும் கட்டாளிட்டாய். கொஞ்ச நேரத்துக்குள்ள நீ வரலன்னா எனக்கு நீர் மலை எடுத்துட்டு. ஏய் என்ன மலை உலகங்கள் மாறிக்கிடுச்சு. எங்க அப்பத்தான் எங்க ஐயா காலத்துல எல்லாம் எங்க அப்பத்தா பேரெல்லாம் பட்டு கிளவி. ஆனா பட் அவ பட்டு திருந்தல. 17 பிள்ளைக்கு அந்த சாக்கப்சர் லைன் பண்ணிருக்கா. 17 பிள்ளை 17 பிள்ளை பட்டு கிளவி பெற்றிருக்கானே. ஆமா ப்ரோ. இப்ப அந்த கிளவி இருக்கா இல்லையானே? பெத்துட்டு கடைசி பிள்ளை வைக்கும்போது செத்து போச்சு. ஏன் சுடுகாட்டு போய் எழுப்பிட்டு வர முடியாது? ரொம்ப ஃபீல் பண்றீங்க. அப்போ எங்க ஐயா எவ்வளவு தூரத்துக்கு வெரி 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 ஹார்ட் ஒர்க். எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். அப்ப எங்க ஐயாட்ட சாகிறதுக்கு முன்னாடி எங்க ஐயா கோடாங்கிட்ட கேட்டேன், ஐயா 16 உள்ள வச்சிருக்கேன், நாளைக்கு நீ செத்து போயிட்டா சொத்துக்கு பூரா கழிச்சு இருக்கீங்க, என்கிட்ட வருவாங்களே அப்படின்னு. கவலைப்படாத, அப்பயே அவங்களுக்கு முடிஞ்சு வச்சிருந்துருக்கேன் கோமணத்திலே. நீ இந்த சொத்தை வச்சிருக்க, அந்த சொத்தை வச்சிருக்க. 16 உள்ள ஏயா பார்த்தேன். ராதா உன் காலத்துல பொழுது போறதுக்கு டச்சு செல்லு வச்சிருக்க, 100 நாள் வேலை இருக்கு பொழுது போறதுக்கு. அப்ப இதெல்லாம் கிடையாது. உங்க அப்பத்தா தாண்டா எனக்கு 100 நாள் அப்படின்ட்டாங்க. 100 நாள் வேலையை அப்பத்தா தானே. இப்ப எல்லாரும் 100 நாள் வேலை பார்த்துட்டு அட்டையை பதிஞ்சா காசு வருது. அன்னைக்கு அங்க வந்துருக்காருன்னு சொல்ல வந்தேன். பேரே சொல்ல மாட்டாங்க. அண்ணே எல்லாரும் உட்காந்துருக்கீங்களே, பேர் சொல்ல மாட்டாங்க. எங்க ஊர்ல எல்லாம் எங்க அத்தையெல்லாம் ராசாத்தி அப்பாய், இங்க வருங்க உங்களத்தான் அருவியெல்லாம் கூப்பிடுறாங்க. ராசாத்தி அப்பா சாப்பிடுவாங்க, ராசாத்தி அப்பாய் மானாமரம் வாங்க, இப்படித்தான் சொல்லுவாங்க. இப்ப பொம்பளை உரம் புரிஞ்ச பேரை நான் சொல்லவே மாட்டேன்னு சொல்ற பொம்பளை இருந்தா கை தூக்குத்தா. எப்படி தூக்குவேன்? வெயிலுக்கு சிலந்தி எப்படி தூக்குவேன்? நீ தான் அட்டன காலை போட்டு உட்காந்துருக்கிய. புரிஞ்சு உனக்கு காலை அமைக்க விடுறேன். இப்போ போய் ஒரு வீட்டுல கேளு, உங்க வீட்டுக்காரர் இருக்கார மேடம், அந்தால நான் உட்காந்துருக்கேன். அவர் என்ன விரும்பி சாப்பிடுவாரு மேடம்? என்ன ஊத்தலாம் குடிப்பேன். என்ன அது என்ன எச்சப்பு மாடா? காலங்கள் அப்படியே மாறிக்கிட்டு. மரியாதை எப்படி கிடைக்கணும்னா, மரியாதை நீ கொடுக்குற விஷயம் தான் மரியாதை கிடைக்கும். இந்த ஊர்களில் மட்டும் கிடையாதுங்கய்யா, எந்த ஊர்லயும் ஊருக்கு ஒரு பெரிய ஆள் இருப்பார். 10 பேர் இந்த இடத்துல சண்டை ஓட்டு பாயிறாங்கன்னா அப்ப சாராயம் தான் ஃபேமஸ். இன்னைக்கு தான் 1848 பக்காடி லெமன் ஓல்டு மங்கு பீருன்னு இது பண்றாங்க. அப்ப பூரா சாராயம் தான். இந்த சாராயத்தை குடிச்சிட்டு பாஞ்சிட்டு கிடக்கும்போது ஊர்ல ஒரு பெரியவர் வருவார். அங்கிருந்து அந்த கலையந்துகிட்ட சண்டை ஓடுறவன் யாரா? வேலுமாயனாடா. இந்நேரத்துல சண்டை ஓடுறிய போடா
காலையில உங்க அப்பா வரேன் பிரேக் தண்ணி போய் மேய்க்கலாம் போகலாம். அப்படியே கையிலேயே கலட்டி விட்டு வாயை பொத்துக்கிட்டு ஐயா வந்துட்டாங்க வாங்கடா போகடான்னு போயிடுவாங்க. இப்ப 10-15 பேர் பாஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அதே பெரியால கூட்டுவா அது எவன்டா சண்டை போடுறவன் கையிலேயே இறக்கி விட மாட்டாங்க, வீட்டுக்கும் போக மாட்டாங்க. இந்த பெரியாளை எதிர்த்தே நடந்து வருவாங்க 15 பேரும். இல்ல என்னம்மா சொன்னேன், என்ன சொன்ன? இல்ல என்னப்பா சண்டை போடுறீங்கன்னு சொன்னேன். இல்ல தான் சொன்னியா? இல்ல நான் பெரியப்பா உனக்கு 10 மணிக்கு இங்க என்னடா வேலை, உனக்கு இங்க என்ன வேலை? இல்ல தம்பி மயந்து ஆதங்கப்பட்டுதான் உன்னை போறான்னு சொன்னேன். ஏய் எதுக்குடா நீ சொன்ன வா அடிச்சு பாப்பான். இல்ல என்ன ஒத்த நீ நல்ல ஆம்பளை தூக்கி போட்டுருவியா? அவரு பாவம் 80 வயசு கிழமை உன்னை எப்படா பாய்வார்? ஏன் இப்படி இளைஞர்கள்லாம் ஆயிட்டாங்கன்னா இந்த பெருசுகளை துடையிலே சுடணும். அவங்க ஓரத்துல சீமக்கரில் உட்காந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ வெளியே போன ஆளு வெளியே போயிட்டு வர அப்படின்னால காலை கழுவி விட்டு அவங்கிட்டே போறது. டேய் எனக்கு எச்சி ஒரு 2 நிமிஷம் கொடுங்கடா, டேய் நாளைக்கு நான் வாங்கி தரேன்டான்னா அப்புறம் தூக்கி போட்டு துடையில மிதிப்பேன்ல. எவ்வாறு மரியாதை கொடுக்குறீங்களோ அவ்வாறுதான் மரியாதை கிடைக்கும். திருமணம் இன்னைக்கு திருமணம்லாம் மாறிக்கிடுச்சு. அப்ப எல்லாம் திருமணத்துக்கு செலவு கம்மி தானப்பா. 4 தட்டிதேன் 2 நம்ம வேலிக்கிறவருக்கு வாரு அந்த மரத்தை வெட்டுவாங்க, தூக்கி போட்டு 2 தட்டியை போட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரு பாய்தான் பாயை விரிச்சு ஊர்ல பெரியாள் வருவாரு, தாலி எடுத்து கொடுப்பாரு. கட்டின உடனே சீரு வண்டி மாட்டு வண்டியில குடஞ்சாஞ்சு கிளம்பிடுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. பொண்ணு கொடுத்தவனும் கடன் பட்டு கிடப்பேன், பொண்ணை கட்டினவனும் கடைக்காரன் ஆக்கிடுவாங்க. மண்டபம் 5 லட்சம் ரூபாய். ஆட்டு கடை ஓட்டாத்தையும் எவனும் 501 எழுதுறேன். சாம்பார் சோறுன்னா மறிச்சு கட்டிடுறேன். என்னத்த சொல்ல. இன்னைக்கு கல்யாணம் எப்படி நடக்குது? கல்யாணம் பண்ணும்போது ஐயர் 2 நாளைக்கு முன்னாடி வந்துடுறாரு. வந்து 18 செங்கக்கல் இல்லைன்னா ஆலப்பழ கல்லை தூக்கி அடுக்கி அதுல உட்காந்துட்டு 15 லிட்டர் நெய்யை காலி பண்ணி ஓம் கருசம் ஓம் பொண்ணு மாப்பிள்ள சுத்தி வாங்கும். அவங்க தவிச்சிருவாங்க. அவங்க கட்டட வேலைக்கு போனா கூட அவ்வளவு வேர்த்திருக்க மாட்டாங்க. 2 பேரும் செத்தரவை வட்டு மூஞ்சி இஞ்சினா பொண்ணு மாப்பிள்ளைய காலையில கல்யாணம் பண்ணும்போது பாருவேன் கஞ்சா அடிச்சு நிறைய உட்காந்துருப்பாங்க. அதுலயும் சில கிருத்திரம் பிடிச்சவே ஐயரை தேங்காய் கிட்ட எறிகிறாங்க. அன்னைக்கு ஒரு மண்டபத்துல வாழைப்பழத்தை வச்சு எரிச்சேன். அந்த ஐயர் ரெவடி போல இப்படி பிடிச்சுக்கிட்டு அவன் திரு பிடிச்சி எரிஞ்சேன். ஏய் மணி அண்ணே இந்த கல்யாணத்துக்கு பிரே அடிக்கிறாங்கடா. பிசு பிசுன்னு 1.5 லிட்டர் கலந்துக்கிட்டு குளிக்கிட்டு புரிச்சுன்னு அடிக்கிறாங்க. அப்படித்தான் அன்னைக்கு மாப்பிள்ளை கெட்டி மேலன்னு சொன்ன உடனே அப்படியே சோல்ற ஏத்தி தாலியை கட்ட போகும்போது மூஞ்சில பிரே அடிச்சுட்டாங்க. அது மூஞ்சி ஊரா கிரிமு தொடச்சிட்டு பாக்குறேன். தாலி கட்டிட்டு பொண்ணோட ஆத்தா அடம் கோத்தா அப்படியானே இந்த பெட்டிக்காரன் மெட்ராஸா இருப்பேன் போறாங்க ஓத்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு. அதே மாதிரி பிறந்த நாள் கொண்டாடுறீங்கல்ல, பிறந்த நாள் கொண்டாடும் போது நீங்க கேக்கு வெட்டி உங்க குடும்பம் மட்டும் சந்தோஷமா இருப்பது பிறந்த நாள் கொண்டாட்டம் அல்ல. நீங்க பிறந்த நாளோ திருமண நாளோ 10 ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் தர்மம் தான் தலைவரா. என்னைய பொறுத்தளவு நான் முதல் எனக்கு தெய்வம்னா எங்க அப்பாவும் எங்க அம்மா இருந்தேன். அவங்க இதுதாண்டா தெய்வம்னு காட்டினாங்க. எதுனா என் 18ஆம் படியான அழகு மலையான், அதே என்னோட குலசாமி 2வது தெய்வம். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல ஒரு ஆளு காலில் விழுந்து இந்த எம்கேஆர் கும்பிடுறேன்னா அது யார் தெரியுமா? ஒரு ஏழை சிறுமி கிழிஞ்ச ஆடையோட வறுமையில வந்து எனக்கு பசிக்குதுங்க சோறு கொடுங்கன்னு சொல்லும் போது அந்த நேரத்துல சோறு போடுறான் பாரு ஒரு தமிழன், அவன் தான் நான் 3வது வணங்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லுவேன். ஏதாவது செய்யணும். இப்பத்தான் அதிகமா செய்யறீங்கள செய்வன அதைத்தான் செய்யறாங்க. எவனும் நல்லா இருந்துடக்கூடாது. ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டுனா இவன் வீடு கட்ட பாவம் 10 பைசா வட்டிக்கு வாங்கி அவன் செங்கக்கெல்லாம் கொண்டு வந்து சிமெண்ட்டை கொண்டு வந்து அடுக்கி மழை பெஞ்சிருச்சுன்னு உள்ள தகர சட்டை போட்டு
கொத்தனார் கிடைக்காம கரண்டியே பிடிக்க தெரியாம ஒருத்தனை கூப்பிட்டு வந்து பூசிக்கிட்டு இருப்பேன். எதிர்த்த வீட்டுக்காரன் உட்காந்து இங்கே செய்வனை வச்சுக்கிட்டு இருப்பேன். எப்படியாவது இவன் வீடு இடிஞ்சிடணும். பொம்பளையில நீங்க சொல்றீங்க, நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? அந்த வீட்டு கட்டுறவே பக்கத்து வீட்டுக்காரன் ஜெயின் வைக்கிறாங்கல்ல, 2 பொம்பளைய தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. 2 பொம்பளைக்கு சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தா மசத்தை பிடிச்சி, நீ அவனை வச்சிருக்க, நீ எவ்வளவு வச்சிருக்க, நான் அங்க நின்று லிஸ்டே எடுக்கலாம். வேலுச்சாமிய 2012 வைத்திருந்தால் அவள், 13 இவன் எடுத்துக்கலாம். 2 பேரும் பாஞ்சு உருண்ட பொம்பளைய அங்கிட்டு போக கூடாது. இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் எம்சான்ட்டு மண்ணு அடிச்சு வந்திருக்கான். 2 பேரும் தூத்தி தூத்தி மண்ணை தூத்தி நாசமா போன அவன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாள். 2 பேரும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் துடியான தெய்வம். அடப்புறம் காளி, வெட்டுடையா காளியம்மா, மாசாணியாத்தா எல்லாம் கோயில்ல இருப்பாங்கண்ணே. ஏண்டா 18ஆம் படி பெரிய கருப்பு, எத்தனை பேய்கள் பிடித்தாலும் விரட்டி விடலாம். மதுரை பாண்டி முனியை பிடிச்சிச்சுன்னா 3 ஓடாங்க, என்ன 3 உடுக்கு 4 உடுக்கு 5 உடுக்குலாம் கழிச்சு போகும், விரட்ட முடியாது. பாண்டி முனி மோசமான தெய்வம். அந்த தெய்வத்தை பூரா இப்ப நம்ம முறையா கும்பிட்டோம்னா அது நமக்கு முறையா அருள் கொடுக்கும். இப்ப தெய்வத்தை பூரா நம்ம ஆள் வந்து ரெவடியா சேர்த்துக்கிட்டாங்க. ஆமா, ஏன் சிரிக்கிறிய? உண்மையத்தான் சொல்றேன். மருமக வெட்டுடைய காளியம்மன் கோயிலுக்கு போறே இல்லை. மருமக இங்கிட்டு மாமியா நாசமா போட்டும் கையால் வழங்க கூடாதுன்னு காசை வெட்டி போடுறான். சுத்தியில வச்சுக்கிட்டு வெட்டுறம்ப வச்சுட்டு வெட்டி போடுறான் 2 ரூபா காயின்ஸ். அங்கிட்டு மாமியா, என் மருமகளுக்கு நீரே இறங்கக்கூடாது, எந்த நீர் கண்ணீர். அவன் அங்கிட்டு வெட்டி போட்டுக்கிட்டு இருக்கா மண்டி ஓட்டு. ஆக மொத்தத்தில் 2 முண்டையும் 2 காசையும் செல்லாம ஆக்கிட்டாளே. அது இருந்தா கூட 1 ரூபா காப்பி தூள் வாங்கி காப்பி போட்டு குடிச்சிருக்கான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, தெய்வங்களை முறையாக வணங்குறது எப்படின்னா அப்பதாங்கய்யா. ஒரு சாமி இருக்குன்னா அதுல போய் நம்ம ஆளு கம்மாயில போய் குளிச்சு விட்டு ஈர துணியோட மட்டார்னு விழுந்து 1/4 கிலோ விபூதி அள்ளி சப்புன்னு அடிச்சு, அருப்பா வரண்டா, அவ்வளவு பக்தியா இருந்தேன். இப்ப வண்டியில 80ல போகும்போது கருப்பனை பார்த்து கிஸ் அடிக்கிறானே, கருப்பா மட்டார்னு விட்டு 108 வந்துடும். சாமியை கிஸ் அடிக்கிறேன், அடிக்கலாமா இடியட்? சிந்திச்சு பார்க்கணும். இந்த பொம்பளையாளர்களுக்கு சொல்ல வரேன், இந்த கல்யாணம் பண்ணி இந்த 1 வாரத்துல அந்த பொண்ணு மாப்பிள்ளைய நம்ம பார்த்தோம்னா நமக்கே எரிச்சலா இருக்கு. பொண்ணை நிமிர விட மாட்டேன், குனிய விட மாட்டேன். அந்த பிள்ளை போய் காப்பி போட்டுக்கிட்டு இருக்கு, சீனியை போட்டுக்கிட்டு இருக்கேன். உடனே அந்த பிள்ளை சொல்லுவான், ஹலோ எங்க அங்கிட்டு போங்க, உன் பின்னாடியதே இருப்பேன், உன் பாவாடையெல்லாம் நான் தான் துவைப்பேன். ஐயோ, நான் காரி மூஞ்சியை துப்பிடுவேன், நான் எடுத்து நக்கிடுவேன். அத்தாத்தோ விடவே மாட்டேன், மாவாட்டிக்கிட்டு இருக்கேன், கையை போட்டு பழஞ்சுக்கிட்டு இருப்பேன். முதுவே வங்குரங்கு மாதிரி ஆக்கிடுவேன். இந்த 1 வாரத்துல அவங்க கூப்பிடுறதே வித்தியாசமா இருக்கும். ஏ புச்சு, அது உடனே சொல்லுங்க சுச்சு. ஒரு வாரம் 15 நாள் ஆயிடுச்சுன்னா இதே புருஷன் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஏய், இந்த காத்தாடியை போட்டு விடு, ஏன் உங்களுக்கு கை இல்லையோ? ஏன்னா அதுக்குள்ள WW சண்டை நடந்திருக்கும். நீ போடு, நீ போடு, நான் அரைஞ்சு விடுவேன், நான் கரண்டி வச்சு மூங்க பாஞ்சு வருவாய். அந்த 1 வாரத்துல பைக்கில் போகும்போது பாருவே இப்படி கட்டி பிடிச்சுக்குவாங்க. அவன் கிளச்ச போட தெரியாம அவன், ஏய் கொஞ்சம் தள்ளி உட்காரு, இருக்கட்டும், கட்டி பிடிச்சு 15 நாளைக்கு அப்புறம் சண்டை போட்டாங்கல்ல, அப்ப எப்படி போவாங்கன்ற? அவன் டேங்க் இருக்குல்ல, அந்த பெட்ரோல் டேங்க், அதுல உட்காந்து ஓட்டிட்டு போவேன். இவன் பொண்டாட்டி 2 பைட் வந்துருச்சுல, அவ கடைசி சீட்ல எப்படி உட்கார்ந்து இருப்பான். வேகத்துல போகும்போது டக்குன்னு அப்படி ஏற, இவன் பொண்டாட்டி வந்து புருஷனை அப்படி இடிப்பா. நம்மால திரும்புவேன், ஏய் மொத்த குழந்துருவேன், மேல டச் ஆகுது, அப்படியே இறக்கி விட்டு போயிடுவேன், பிச்சை எடுத்துதான் தெரியும். உடனே அவங்க, நானும் இது பண்றேன், வேகத்தோட நீங்க மெதுவா பிரேக் அடிக்கணும். சரின்னு ஒரு பிள்ளை வளர்ந்துடும். பிள்ளை வளர்ந்தா அந்த பிள்ளை டேங்க் வந்துருவேன். இவன் இந்த ஓட்டுற டிரைவர் புருஷன் நடுவில் இருப்பேன். இவன் பொண்டாட்டி அம்புட்டு செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அது எங்க உட்காரன்ற பைக்கில் எங்க இண்டிகேட்டர்ல உட்காந்து வரும். அது ஒரே விஷயம், ஆசை 60 நாள்,
மோகம் 30 நாள். மனைவிகள்கிட்ட கூட பாசம் வரலாம். உலகத்திலேயே தன்னுடைய மகன் கேட்பாரு பேச்சை கேட்டு கொலையே செய்தாலும் ஹைகோர்ட் நீதிபதியிடம் போய் வாதாடக்கூடிய ஒரே வக்கீல்னா யாருன்னா பெத்த தாய். என் புள்ள செஞ்சிருக்க மாட்டான் ஐயா. எந்த தாயாவது சொல்லுமா என் புள்ள அதை செஞ்சிருப்பேன், அவனை தூக்கிட்டு போய் வெளுங்க, அவனை வெட்டுங்க, உத்துங்க, எந்த தாயும் சொல்லாது. இந்த உலகத்திலே நமக்காக போராடக்கூடிய ஒரு ஜீவன் இருக்குன்னா அது ஆத்தாதான், பெத்த தாய் தாயா. அந்த பெத்த தாயே இப்ப எல்லாருமே நம்ம சொல்றோம், சொன்ன உடனே கை தட்டுறிய, ஆத்தா சொன்ன உடனே எல்லாரும் வேலை ஏற்கிறமாக்க. அப்படியே அந்த கீழே உள்ள அந்த கடைக்கு போய் கடுகு இல்லடா வாங்கிட்டு விடான்னு அவன் வேலை மஜரை பாருன்ட்டேன். போக முடியாது. அவன் அம்மா சொல்லுது, டேய் போறேடா, உளுந்த வடை காலையில சுடுவாங்கடா, ஒரு 4 வடை வாங்கிட்டு வாப்பு, திங்கினம் போல இருக்கு ஆத்தாவுக்கு. டேய் இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு பாடு, என்ன உனக்கு உளுந்த வடை? சரின்னா ஆத்தா செத்து போச்சு. அந்த உளுந்த வடையை போட்டாவுக்கு முன்னாடி 80 வடையை வாங்கி வச்சுக்கிட்டு நிறைய போதையில மூக்கையும் ஒழுக விட்டுக்கிட்டு சட்டியும் போடாம கதறி அழுதுகிட்டே சொல்றேன் பாரு, அம்மா உளுந்த வடை ஈயாம வைக்குதுமா, வந்து சாப்பிடுமா. நோத்தா என்னடா போட்டா உடச்சுக்கிட்டு வந்தா சாப்பிட்டு மணி பேசா பொண்ணி ஐயா தண்ணியை மூஞ்சிருது போது. உலகத்திலேயே தாய் தந்தையரை கடைசி வரைக்கும் கண்கலங்காம பார்த்துக்க. நீங்க எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரிதான் உங்க பிள்ளை உங்களை பார்ப்பான். சாரோலைய பார்த்து குருத்தோலை சிரிச்சுச்சாங்க, என் கூட தான் இருந்த நீ விழுந்துட்டேன்னு. மறு 15 நாள்ல அதுவும் காஞ்சு அதே ஓலையை விழுந்துருச்சு அது மேலேயே. அதனாலதான் இந்த வாழ்க்கை வயது முதிர்ந்த மூதாட்டிகளோ வயதானவர்களோ அவங்க வயசு ஆக ஆக குழந்தையை போல்தான் அவங்களுக்கு குணம் இருக்கும். அதை மாற்றவே முடியாது. ஐயா நீங்க இருக்கு வரை எல்லாரும் அண்ணன் தம்பியா வாழுங்கய்யா. ஏன்னா தமிழனுக்கு மிஞ்சி பாசம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். அப்பெல்லாம் ஒரு ஊர்ல ஒரு சத்தம் வந்துச்சுன்னா 50 பேர் எந்திரிச்சு ஓடியாருவாங்க, என்னடா ஆறுமோ வீட்டுல ஆடு சத்தம் கேட்குதுன்னு. இப்ப சத்தம் கிடைச்சுன்னா அவன் இறுக்கி பூட்டிக்கிட்டு காலையில வந்து விசாரிப்பேன். நேற்று என்ன ஆடை தூக்குனாங்க, 12 மணி இருக்கும், 11:45 அவங்க செத்துருப்பாங்க. இவர் வந்து தகத்தை எடுத்துருவார். பைக்கில் போய்கிட்டே மட்டான்னு விழுந்து அரைச்சு கிடக்கேன், அவனை போய் தூக்க மாட்டேன். அண்ணே கொஞ்சம் லைட்டா எந்திரிக்க முடியுமா, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னே. எடுத்துக்கிறேன், ஃபேஸ்புக்கில் போட்டு விடுறேன். உங்க ஊர் எந்த ஊர்னே? திருப்பத்தூரானே. நல்லா இல்ல அவன் அண்ணே என்னை எப்படியாவது 108 காப்பாத்து இருங்கண்ணே, ஒரு போட்டா சரியா தெரியலண்ணே. எந்த அளவுக்கு வந்துச்சு பத்தியலா? என்ன ஒரு 5 நாளா பஸ்ல ஒரு டிரைவர் அவன் இறங்கல, மாத்து டிரைவர் வரலனே. அவன் கடுப்புல ஓட்டிட்டு போனேன். அவன் பக்கத்துல இருந்து ஒரு பையன் வீடியோ கேட்கிறேன், செக்ஸ் வீடியோ. அது அந்த டிரைவர் கடுப்போட நம்மளையும் 5 நாளா வீட்டுக்கு போல, படம் அல்ல கத்திட்டேன், தமிழ் செக்ஸ் வீடியோட்டேன் விட்டு மொத்தத்துல. எதை எந்த இடத்துல பேசணுமோ எல்லாமே முடிஞ்சு போச்சியா. கடவுள் சாமி, இந்த பெரிய பெரிய சாமியை கும்பிடணும்னா காசு இருக்கு வந்தே கும்பிட முடியும், ஏழை வாழையெல்லாம் கும்பிட முடியாது. மணிக்கணக்கா வெயில நின்று கஷ்டப்பட்டு கீவல் நின்று கும்பிடுறதுக்குள்ள நடையை சாத்திடுவாங்க. இதுல எப்படி தெரியுமா தம்பி, எப்படின்னு நீ எந்த கோயிலுக்கு போனாலும் அண்ணன் சொல்ற ட்ரிக்கை மட்டும் யூஸ் பண்ணு, உனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும்டா. சொல்லுங்கண்ணே எப்படின்னு. தீவாரண காட்ட வர்றாருல பூசாரி, அவன்கிட்ட போன உடனே நீ 10 ரூபாய போட்டேன்னு வைவேன், விபூதிய கடுப்புல தலையில ஓடுவேன். சரிண்ணே போ 100 ரூபாய போடு, உடனே போக வர மாட்டேன், கொஞ்சம் இருங்கோ அம்பாள் களத்துல இருக்க கதம்பத்தை அத்துட்டு வரேன்னு போவேன். கதம்பமும் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்பேன். ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னு வைவே, அம்பாள் களத்துல இருக்க அந்த கவரிங் மாலையை கலட்டி உன் கையில கொடுப்பேன். கொண்டு போய் பொண்டாட்டில கொடுங்க, சரியாயிரும். 5000 போட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படி உட்காருங்க, வீட்டுல போய் கடப்பாறை எடுத்துட்டு வரேன்ட்டு சிலையை இடிச்சு உனக்கே தூக்கி கொடுத்துவேன். கொண்டு வாங்க, 25 வருஷமா இங்கே தானே இருக்கு, ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கட்டும். 10,000 கொடுத்தீங்கன்னா கோயில ஓம் பேர்ல எழுதி வச்சுங்க, மணிகண்டன் பேரில் இந்த கோயில். கோயில் காசு இருந்தா தாண்ட அந்த உலகம். ஆனா காசு நிரந்தரமா? அன்றைய காலத்துல 100 ரூபா வச்சிருக்க ஆளு பெரிய ஆளு. இன்னைக்கு பள்ளிக்கூடம் 5ஆவது படிக்கிற பையன் பெட்டி கடையில 500 ரூபா தலை மாத்துறேன். இன்னைக்கு காசுக்கு மதிப்பே இல்லையே, மக்களுடைய அன்புக்குத்தான் மதிப்பு. என்னைய பொறுத்தளவு அதிகமா உதவி செய்யக்கூடிய இறக்க சிந்தனை உள்ள ஒரு மனிதன் அதிக நாள் வாழ மாட்டேன். சமீபத்தில் அந்த நாடே ஒருத்தரை கொண்டுச்சு,
எல்லாத்துக்கும் தெரியும். பசித்தோருக்கு உணவு கொடுத்த ஒரு கடவுள் நம்மிடம் இல்லை என அரசியல் நேரம் ஒரு சாங்கி பாடி. பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். திருமணிய தலசு வந்த வாரம் அதை இறக்கி வைக்க அருள்புரி வாய்சாமி. பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை அஞ்சு மலை. கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மடிகளை பார்க்கத்தான போறோம். ஐயப்பா அந்த மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம். ஐயப்பா உண்மையிலே ஐயப்பன் தமிழ் கடவுள் முருகன். இந்த ஜாமிக்கெல்லாம் எப்போ மாலை ஓடுவிய? ஆடி 1ஆம் தேதியா? கார்த்திகை மார்கழி போடுவேன். கார்த்திகை மார்கழியில் மாலை ஓடுறேன். ஆமா. இந்த மாலை ஓடுறது எதுக்கு அப்படின்னா ஜாம்பூர் ஜோத்தை திங்கிறதுக்கா? அப்படி பேசாதண்ணே. ஏன்னா போயிட்டேன்னா முடியும் வேலுக்கிட்ட உன் தலையில் அடிச்சுக்கூடாது. என்ன மாலை ஓடுற வெக்கமெல்லாம் மாலை ஓடுறேன் எல்லாரும் இல்லை. மாலை ஓடுற ஆள் பக்தியோடு நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு போட்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 100க்கு 90 பேர் தண்ணியை மறக்கிறதுக்கு மாலை ஓடுறேன். ஐயப்பன முருகன் என்ன தண்ணி நிபுணரா? அதுல 48 நாள் விரதம் இருக்கிறவன் எதுவுமே குடிக்க மட்டும் கூடாதா? கடைசி போல சீரட்லாம் அடிக்கலாமே ஐயா? அதை கேட்டு கொடுங்கய்யா. 48 நாள் விரதம் இந்த கதையை கேளு. அந்த குடிக்கிற ஆளை பார்த்தா கூட அப்படியே சீண்டுவேன். அப்படியே நடந்து போயிட்டே இருப்பேன். சாமி ஐயப்பா ஐயப்பா தண்ணி அடிச்சிருக்கும் போது ஏய் கப்பா கிட்ட எடுங்கடா. யாரு? இந்த குடிச்சு விட்டு மாலை ஓட்டையான் பாரு இவன். கப்பா கிட்ட எடுங்கடா. வீச்சான் என்ன சரக்கு? ஐயப்பா ஐயப்பன் 48 நாள் முடிஞ்சு ஐயப்பன் கோயிலுக்கு போயிருவேன். போய் நெய் தேங்காய் கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ தெரியாது. எல்லா வேலையும் முடிஞ்சவனே இவன் கூட போனாங்க வர சாமியை அவங்க லைஸாக கிளப்பி விடுவாங்க. எப்படி மதுரை போகிறதுக்கு சாயந்தரம் ஆக முட்டான் டிரைவரு மண்டை காயும். நாங்கள் ஆளுக்கு ஒரு ஆப்பு சாப்பிட போகிறோம், உனக்கு வாங்கிட்டு வருவான்னு கேட்பாங்க. இவன் தான் திருந்தணும் தானே மாலை ஓட்டேன். இவன் சொல்லியான் பாரு, நோ சாப்பிடவே மாட்டேன் இனிமேல அப்படி சாப்பிடுவேன். சரி நீ சாப்பிட வேணா உனக்கு ஒரு பீர் வாங்கிட்டு வரான்ட்டு வாங்கி. பீர் சாப்பிடலாம்ல இவன், பீர் சாப்பிடலாம்ல, அது ஏப்பம் தானே வரும், வாங்கிட்டு வாங்க. ஒரு பீர்லதே ஆரம்பிப்பேன். பீர் எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கு, என்ன மிச்ச மீதி வச்சிருக்கீங்களா? ஒரு ஆப்பு கணக்கு சாப்பிட்றியா? அடிச்சிருவேன். அடிச்சுட்டு வீட்டுக்கு அந்த பஞ்சாமிரத டப்பா வராது, அந்த பையும் வராது, இவன் கட்டிட்டு போன வேட்டி வராது. பார்த்தா சட்டியோட நடந்து வந்துட்டு. ஏன்னா முருகனுக்கு ஐயப்பனுக்கு மாலை ஓட்ட ஆளு நிலைமை இப்படி. புருஷங்க தானே போடுறாங்க, அவங்க மட்டும் விரதம் இருக்காங்க. நம்மளை போட்டு சமைக்க சொல்லி வேலை வாங்குறாங்க. நம்மளை வாடி ஓடின்னு சொல்லுவாங்க, சாமின்னு சொல்ல வைப்போம், சத்தின்னு சொல்ல வைப்போம்னு இதுக்கு கிளம்பிருச்சு. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தின்னு கிளம்புனாலும் சரி. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்குறேன் யூடியூப்ல, வீடியோ கோச்சில் குத்தாட்டம் போட்டு போகுதுங்க. கட்டி பூட்டிட்டா ஏன் அப்படி சொல்ல வரேன்னா எல்லாமே மாறிக்கிடுச்சு ஐயா. சாமி பாட்டே மாத்திட்டாங்கல்ல.
நாடறியும் நூறோ மலை நான் அறிவின் சாமி மலை கந்தன் ஒரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை கந்தன் ஒரு மந்திரத்தை சொன்ன மலை சாமி மலை முருகா. எப்படி பாட்டெல்லாம் இப்ப பாரு. சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் மணி சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா. இதாவது ஏத்துக்கலாமா நம்ம பாட்டு? ஒரு பொம்பளை வாடுறா, அவன் எந்த நாட்டுக்காரினே தெரியல, கண்ணங்கரேன்னு. அது என்ன பாட்டுல சிமெண்ட் மூட மட்டும் இந்த நட்டி வச்சுக்கிட்டு பாடுறான். ஆமாப்பா, அந்த பொம்பளை பாடு கேட்டிருக்க? கேட்டதில்ல, நீங்க பாடுங்கடே கேட்பான். பாலுற கோதா அது பழமிற கோதா அண்ணே பயமா இருக்குனே. பழனி மலைய சுத்து சுத்தின்றாளா சுத்துன்றாளா தெரியல. பாட்ட பூரா அப்படி பண்ணிட்டாங்க. பெண்களுடைய இனிமையான குரல்ல என் தாயினுடைய குரல் தாலாட்டு பாட்டை கேட்டதுனால தான் இன்னைக்கு எத்தனை இசையமைப்பாளர் இசையமைக்கக்கூடிய பாடலாம் கேட்க செய்தவள் தாய். தாய் தாலாட்டு பாட்டு. இப்ப எந்த பொம்பளைக்கும் தாலாட்டு பாட்டே தெரியல. இப்ப தொட்டிக்கே மிஷினை கொண்டு வந்துட்டேன். சுச்சியை போட்டா அது பாட்டு ரப்ப தங்கராசு ரைஸ் முள் மாதிரி ஓடிட்டு கிடக்கும். மோண்டாலும் பண்ணாலும் ஓசை வச்சு அடிச்சு விட்டுறாளுங்க. உங்கள்தான் சொல்றேன், என்ன கணக்கு மயிறு உங்களுக்கு? நான் யோசிக்கவே மாட்டேன். முதல் திருந்துங்க எல்லாரும். தாலாட்டு பாட்டு எங்க ஆத்தா பாடம். எனக்கெல்லாம் கள்ளிச்சேரி வயக்காட்டுல களை எடுத்துக்கிட்டு அந்த சின்ன பணம் குட்டியில பனைமரம் சின்ன கண்டுல தொட்டியை கட்டி போட்டு எங்க ஆத்தா எனக்கு தாலாட்டு பாட்டு பாடும். நான் 3 வயசு இருக்கு, ஞாபகம் இருக்கு. ஆராரோ ஆரிரோ என் கண்ணே நீ புறங்கு, உங்க அப்பா வர நேரமாகும், நான் வளர்த்த அழகுறதா நீ புறங்கு, எங்க ஐயா நீங்க தருமர் மையன் கண்ணாதரு, நான் வளர்த்த கத்திரதா நீ உறங்கு. நான் தூங்கினேன். இப்போ பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை அவ மாமி அதோட அங்க அம்மா தாலாட்டு பாட்டு பாடுறத அப்படின்னு மயன் 4 வயசு இருக்கு, அவனை போய் தாலாட்டு பாட்டு பாடலாமா? தொட்டிக்குள்ள மல்லாக்க கிடந்த வயல இவ தொட்டி அப்படி இழிச்சு முடிச்சுக்கிட்டு அது அவன் புரிச்சு நம்ம ஒண்ணுக்கு மூஞ்சில் அடிச்சு விட்டேன். அவன் சொன்ன உங்க இதெல்லாம் உன் புருஷன்ட்ட வச்சுக்கமா, என்னைய கொண்டு விடாத, நான் பேசாம தூங்குறேன், நீ போய் சீரியலை பாரு அப்படின்ட்டு. என்ன தொண்டை ஒரு தொண்டை இருக்கு பார்த்தா. சமைச்சது பூராமே அப்ப வந்து இயற்கை தானே சமைச்சாங்க. ஆமாண்ணே. அந்த அம்மிதான் அப்ப எல்லாம் மிக்சி அம்மிதான். பலகாரத்துக்கு போடுறதெல்லாம் எப்ப போடுவிய? தீபாவளிக்கு வந்தா போடுவோம். தீபாவளிக்கு பலகாரத்துக்கு ஆட்டி வச்சுட்டு எங்க அம்மாவை நான் தூங்க விட மாட்டேன். எந்திரிக்க விட்டோம்ல, ஏமா விடிஞ்சிருச்சுமா, 7 மணி 1:30 தான் ஆகுது படுறா, மறுபடியும் எந்திரிப்பேன். அம்மா பணியாரம் சுட எந்திரிமா, மணி 4 மணி தான் ஆகுது இருந்தா. இப்ப தினமும் இட்லி சப்பாத்தி கோதுமை தோசை. ஏன்னா பூரா பேத்துக்கு சுகர் குடிக்கிருச்சு. அப்ப 2 பெருசுக நடந்து போனாங்கன்னா இந்த கீழே வரவுல டீ சாப்பிட வரும்போது 2 பெருசுக நடந்து போவாங்க. போகும்போதே பேசிக்கிறோம், அப்புறம் விவசாயம் எப்படி இருக்கு, மாடு மாடெல்லாம் எப்படி இருக்கு, ஆடுகள்லாம் ஈன்றுச்சா, ஆடு மேய்க்கிற ஒழுங்கா இருக்கானா, ஆமா மூத்தவள்ளி எங்கேயும் கட்டி கொடுத்து அதுக்கு பேரம் பேத்தி இருக்கா, அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு நடந்து போவாங்க 2 பெருசு. இப்போ கீழே வரவுல போய் 2 பெருசு பேசும்போது பக்கத்துல 2 கேளு, உனக்கு சுகர் எவ்வளோ? எனக்கு 370, உனக்கு? எனக்கு 400 தாண்டிடுச்சு. அப்புறம் நேற்று 2 விரல் எடுத்துட்டாங்க, அடுத்து இன்னொரு விரல் எடுப்பாங்களா, உனக்கு? எனக்கு வெள்ளிக்கிழமை காலை எடுத்துருவாங்கலாம். என்னோட ஆட்டுக்காலடா. என்ன காரணம்? உணவு பழக்க வழக்கம். ஐயா இவ்வளவு சொல்ற மேடையில் நிக்கிறேன் நானே. இப்ப இந்த வயசுலயே உணவு கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டேன். நான் எந்த ஊர்லயும் இப்ப சாப்பிடுறது இல்லை, சாப்பிட மாட்டேன். அன்பாலயத்துல என்னுடைய ஆதரவற்ற இல்லத்துல அந்த மக்களோட மக்களை சாப்பிட்றவன் எங்கேயுமே சாப்பிட மாட்டேன். 5 வருஷம் ஆச்சு. ஏன்? உடம்ப இப்பயே கொண்டு வந்துருங்க. 40 வயசுக்கு மேல நீ போனேன்னா, ஆனா ஆஸ்பத்திரிக்கு போகாம இருந்தேன்னா இன்னும் நீ 100 வயசுக்கு வாழலாம். ஆஸ்பத்திரிக்கு போகாத. முள்ளு குத்திருச்சுன்னா போனேன்னா விட மாட்டேன். சார் முள்ளு குத்தி பிடிச்சு அப்படியா? பிளட் டெஸ்ட் எடு, யூரின் டெஸ்ட் எடு,
நீர் டெஸ்ட் எடு, எலும்பு டெஸ்ட் எடு, நரம்பு டெஸ்ட் எடு. காசு இல்லை சார், வெளியே உட்காந்து 5 நிமிஷம் பிச்சை எடு. பிச்சை எடுத்துட்டு அப்படியே போயிடும். அவங்களையும் மிரட்டி விட்டுருவாங்க. அப்ப கிடையாது. அப்ப எல்லாருமே சுகர் பிரஷர்லாம் அந்த காலத்துல இருந்துச்சா? இல்ல. காரணம் என்ன? வயக்காட்டுல நடந்து போவான், ஆவாரம் கொலைய புடுங்குவான், ஆவாரம் பூவை புடுங்குவான், திம்பான், வேப்பங்குச்சியில பல்லு வளர்க்குவான். இப்ப என்ன பண்ற? காலையில 5 மணிக்கெல்லாம் வீச்சமரத்த பல்லோட 75 அப்பம் திங்கிறேன். உளுந்த வடை காலையில சட்னியை வச்சு ஒவ்வொருத்தையும் சாப்பிடும் போது உருண்டே சட்டி உறிஞ்சாலும் விட மாட்டான். சாம்பார்லாம் போட்டு உரிறேன், உருன்னு உறிஞ்சு இலைய தின்றேன். சில பேர் என்ன இலைய தின்றி சீனியருக்கு வெஞ்சனம் இல்லையான்றேன். இலைய வச்சு தெரிஞ்சிடக்கூடாது. சாப்பாட்டா குறைங்க. பிரஷர் வந்த ஆளுங்க ஆட்டுக்கறி திங்காதீங்க, ஆட்டு புழுக்கைய வறுத்து தின்னு. கோழிக்கறி திங்காதீங்க, கோழி சூத்த மட்டும் தின்னுங்க. என்ன உலகம் பூரா போச்சு. யாருமே இனிமே பொண்ணு மாப்பிள்ளை காலில் கும்பிட்டு விழுந்தாங்கன்னா 65 வயசு 70 வயசுக்கு நல்லா இருங்கப்பான்னு சொல்லுங்க. 100 வயசு சொல்லாதீங்க. அதுலயும் கல்யாணம் பண்ணிட்டா சித்திரவர்த்தனாங்க. இப்ப பொண்ணு மாப்பிள்ளை என்னது கேளு, யாரு வந்தாலும் விழுக சொல்லுவாங்க. டேய் உன் சித்தப்பா விழுந்துட்டாங்க, நல்லா இருங்கத்தா. மறுபடியும் வந்தாங்க. இவங்க பெரிய பாடா எழுதி வச்சு விட்டார். இவர் உங்க தாத்தா. அடுத்து ஒரு ஆளை வலுக்கட்ட விழுக சொல்றாங்க. விழுந்துட்டு அந்த ஆளு அழுதுட்டேன். என்ன எதுக்குடா கூட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளைய காலை அழுக சொன்னீங்க? இல்ல நீங்க யாரு? நான் பலூன் வைக்க வந்தவன்டா, பலூன் வைக்க வந்தவன். அது 2 சின்ன பிள்ளைய உடச்சு விட்டாங்க. நான் வேதனை இருக்கேன். என்ன பதட்டத்துல அவையவே தண்ணி 12 மணிக்கு உள்ள போனா எந்த விஷயத்துல நீ மொய் செஞ்சுட்டு வெளியே வந்துருவேன். 12 மணிக்கு மேல போனேன்டா ஒவ்வொருத்தனும் கொடூரமா தான் இருப்பேன். மொய் எழுதுறவனே எந்த ஒரு கீழே வளவு வேலுச்சாமி, ஹலோ இந்த இன்சிலுங்க, அதைத்தான் போடுவேன், அதைத்தாண்டா போடுவேன். என்ன பண்ண போறேன்? யாரு மொய் எழுதுருவேன். அவன் முதல்ல எப்படியாத்தான் இருப்பேன். சரி சமையல் கட்டு போ, சமையல் மாஸ்டர் சேர்ற போதையில பாயாசத்துக்குள்ள குடல் கூட்டம் போட்டு கிண்டிக்கிட்டு இருப்பேன். அவன் இந்த உலகம் ஒண்ணுமே புரியல ஆத்தா. ஆக மொத்தத்துல என் தாய்மாரில் மட்டும் இந்த பழக்கத்தை நீங்க செய்யல. நீங்க தண்ணி அடிச்சிருந்தா குடும்பம் என்னைக்கே குண்டிய தூக்கிருக்கா. ஒரு வீட்டுல புருஷனை மட்டும் தண்ணி அடிச்சா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாரு. அவன் வேட்டியை கட்டுவேன், நீ சேலையை கட்டுவேன். 2 பேரும் பாஞ்சு உழப்பி டிவியை தள்ளி விட்டுருவாங்க. இன்னைக்கு நாடகம் கருத்துக்களைத்தான் சொல்லுவேன். நாட்டு நடைமுறைய மாத்திக்கங்க. ஆமா, எல்லாரும் இருக்க வரைக்கும் ஆரோக்கியமா உங்க உடம்ப நீங்களே பாத்துக்கங்கய்யா, பாத்துக்கங்க. ஐயா கைதட்டாரு, சந்தோஷம் ஐயா. பாத்துக்கங்க ஐயா, நல்லா இருப்பீங்க. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் ஐயா. அதுக்காக சொல்றேன். இன்னைக்கு எல்லாமே செல்லு வந்துருச்சியா. அன்னைக்கு பெரியப்பா சித்தப்பா வர்றாங்கன்னா தீமண்டை வாங்கிட்டு வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க வருவாங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாடினா. இப்ப டெய்லி பாத்துக்கலாம் வீடியோ கால். அன்னைக்கு அப்படித்தான் ஆடு மேய்ச்சிட்டு கம்மாக்கால இருந்து ஆடு குட்டி ஓட்டுறதுக்கு ஆடு மேய்ச்சவே ஓனருக்கு வீடியோ கால் போறேன். ஐயா நீங்க சொன்னது மாதிரியே அழகர் கோயிலுக்கு கிடா ஒண்ணு கண்ணங்கரைன்னு ஓட்டுச்சியா. நம்ம 18ஆம் படி எனக்கு இந்த குட்டியை நேர்ந்து விடலாமையா. எத்தனை குட்டி நான் ஓட்டுச்சு? ஓனர் கேட்கிறாரு. 2 குட்டியா? ஒன்னு பொட்டை ஒன்னு கடா. நான் நம்ப மாட்டேன்டா, வீடியோ கால வாடா. சரின்னா அந்த ஆட்டுக்குட்டி கவட்டுக்குள்ள வைடா, நான் பார்த்து சொல்றேன்னு சொன்னேன். இவனு வீடியோ காலை கொண்டு போய் இப்படி வச்சிருக்கேன். இந்த ஆடு மேய்ச்சவே சட்டி ஓடும். உடனே இந்த ஓனர் சொன்னாரு, வீட்டுக்கு வந்தவனே கிடாய காய அடிச்சிடறா, முத்திருச்சடா அப்படின்னு. ஐயா அது ஏன் கொட்டி ரொம்ப பெருசான இருந்துச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன், இம்புட்டு பத்தல இன்னும் ஒத்த கடையில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன், இதுவும் பத்தல 10 லட்சம் கடையை வச்சிருந்தேன், இம்புட்டு சோதனை எடுக்க முடியாம கம்பு கூட்டுல மசுறு வச்சிருந்தேன், அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அட
அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு குடிதா வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா குடிதா வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல யாரும் கேட்கல விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தோம் அதை எண்ணி பார்க்கல அதை எண்ணி பார்க்கல அண்ணா குண்டாவையெல்லாம் அழகு வச்சு முடிச்சு புட்டி பொண்டாட்டி குலச வச்சு பட்ட தண்ணி அடிச்சு புட்டி எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட சரக்கெல்லாம் கிடைக்கிற நேரத்துல தண்ணி ஊத்தாம அடிச்சு காலையில் 4 மணிக்கெல்லாம் வீச்சம் எடுத்த பல்ல கூட விளக்காம படக்கு மடக்குன்னு குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது அதிகமா வெறு வயிற்றுல தண்ணி அடிச்சவனுக்கு பார்வையு போ மங்குது ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 வரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் மேல பறந்தோம் மேல பறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல அந்த குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அந்த குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு பொண்டாட்டி தாலிய வைத்து பட்ட தண்ணி அடிச்சதுண்டு பொண்டாட்டி தாலிய வைத்து பட்ட தண்ணி அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய ஞானிகள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி MKR மதிக்கிறேன் குடிச்சது போதும் இனிமேல் என் தமிழன் குடிக்க வேணாம் என்று 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் பெரிய குடிகாரேன் இன்னைக்கு திருந்தி வாழ்றேன் இனிமேல் என் தமிழன் குடிக்க வேணாம் என்று மேடைக்கு இந்த பாட்டை பாடிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வட்டி வச்சிருந்தேன் 4 வரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு கைதர் 4 உரம் குடிக்காத ஆளுங்க இந்த குடிச்சிட்டு வந்த ஆளுகளுக்கு மண்டை காஞ்சிருக்கு நம்மளே ஒரு கோட்டதான் அடிச்சு இறக்கி விடுறானே மண்டை காய நேரத்தில் இங்கே பிளாக்கில் வைக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எப்பயுமே இந்த நாடு திருந்தணும்னா மறுபடியும் இந்த தமிழ்நாடு அழிஞ்சு மறுபடியும் மக்கள் உற்பத்தி ஆனாத்தான் திருந்தும் நோ வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு தெற்கையா திருநெல்வேலி சில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ணு மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாமட்டா ஒட்டி விட்டா தண்ணியில ஏன் மலட்டாது தண்ணியில நீ மேனாட வெட்டி நீ
ஈநாடு அழகர் கோயில் இறங்கையில என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி ஓடி வர என்ன காலத்துல போனதாக குடி கீழவளவு கிராம சேகரம் அம்மன் கோயில்பட்டி அடஞ்சான் கம்மாய்பட்டி சர்க்கரை பீர் மலைப்பட்டி கிராமத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ வீர காளியம்மன் பூக்குழி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் 2023 நோட்டீஸ்ல அடிச்சு திருத்தி இருக்க. எப்படி கண்டுபிடிச்ச பத்தியா கெச்சு ஒழுதுருச்சா. இன்றைய தினம் சூப்பக்கானம். என்ன சூப்பக்கானம் அண்ணன் என்னன்னே சோபகிருதவர் சோபகிருதம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி 9/4 போன் நம்பர் சொல்லுடா. தேதி தான்டா படிக்காத நாயெல்லாம் எதுக்கு வர 9 நவக்கிரகங்கள் கொண்ட 9ஆம் தேதி எங்க கோயிலுக்கு பூசை போடுவா 9/4/2024 செவ்வாய்க்கிழமை சரியாக 10 மணிக்கு அப்படி சொல்ற சீமாமேனே. வீரகாளியம்மன் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் 3 கரை அம்பலகாரர்கள் தலைமையிலும் கீழ வளவு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் அவர்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் இந்த மண்ணுக்கு வேண்டும், இந்த தாயினுடைய அருள் பற்றி நீங்க நடிக்க வேண்டும், நாங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்று இந்த நாடகத்தை அமைத்த AS மணியன் ரேடியோஸ் உரிமையாளர்கள் தம்பி காடமங்கலம் முருகனுக்கு போன் செய்த போது நான் அன்பாலயத்திலே ஆட்டுக்குட்டிக்கு தண்ணி வைத்துக் கொண்டிருந்தேன். பிறகு நான் புதுக்கோட்டை சங்க செயலாளர் சுப்பிரமணியிடம் போன் அடிச்சு தெரிவித்தேன். கணக்கு பிள்ளை வந்தா போன் அடிச்சு நீ ரசீது போட்டுக்கு, நான் வாக்கிங் போறேன், எனக்கு வயிறு 3 முழம் தள்ளிருச்சு என்று சொன்னார். இதெல்லாமா அதுல போட்டிருக்கு இருடா முண்டை பூதி பண்ணாம. அதுக்கப்புறம் இந்த ரசீதை போட்டு இதை அனுப்பி இன்று வருவதற்கு நான் மதுரை நோக்கி வரும் பொழுது அங்கே ஒரு மாநாடு என்று சொன்னார்கள். திருப்பி 50 கிலோமீட்டர் சுத்தி காட்டுக்குள்ளே போய் ரிவல்ஸ் எடுத்து அலைஞ்சு சோத்துக்கு 6 கிலோமீட்டர் புதுக்கோட்டை நடிகர்கள் சென்று அங்கே ஹோட்டலில் பார்த்தால் நம்ம தான் சாப்பிட போறோம் என்று நடிகர்கள் எல்லாம் சந்தோஷமா போகும்போது கட்சி கூட்டத்துக்கு போன சுமார் 1800 பேர் அங்கே இருந்ததால் பதட்டம் நீடித்தது. அப்படின்ட்டு போட்டிருக்கடா. ஏவே உத்தமனா உனக்கு தெரியும், தெரியுதா? தெரியுது, நல்லா தெரியுது. என்ன ஒழுங்கா எதுல விட்டேன் வாயில அதை மட்டும் கரெக்டா சொல்றான்டா. 1வது ரைம் சொன்னது மாதிரி தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் கீழவளவு AS மணியன் மைசெட் உரிமையாளர் அன்பு உறவுகள் அமைத்த நாடகமா ஸ்ரீ வள்ளி திருமண் நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சனங்கள் நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம். நேரம் இருந்தால் 3 மணி, நேரம் இல்லை என்றால் 4:15 போல் வேலை தூக்கி நிற்கக்கூடிய புதுக்கோட்டை PK ராஜாராம் அவர்கள் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயில் இன்னும் இனிமையான கோகிலவாணி. எத்தனை வள்ளிகள் நீங்க பார்த்திருப்பீங்க, அத்தனை வள்ளிகள் பாடல்களையும் கேட்டிருப்பீங்க. வசனத்துக்காக நீங்க காத்து கடந்த மேடைகள்லாம் இருக்குங்க ஐயா. ஆனா வந்திருக்கு வள்ளி சாதாரண ஆளு கிடையாது. MA எல்லாரும் நினைப்பீங்க MA படிச்ச உள்ள வள்ளிக்கு வருது. அவங்க ஆத்தா அப்ப இன்சில MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டு சென்றார்கள் எத்தனை இமயம் சார்ந்த நடிகர் எல்லாம். சமீபத்தில் நீங்கள் வளர்த்து விட்ட ஒரு பிள்ளைதான் இன்றைக்கு சூப்பர் சிங்கர்ல போய் சினிமால பாடிக்கிட்டு இருக்கேன். அந்த அமுல் பேபி அன்னை முத்துச்சிற்பி அண்ணனை வளர்த்து விட்ட என் உறவுகள் எல்லாம் இங்கே ஹீட்ல உட்கார்ந்துருக்கு. ஆனா முத்துச்சிற்பி போல் பாட இனிமேல் நாடக உலகத்துல ஆள் இல்லையா என்று மக்கள் எல்லாம் டீ கடையா பேசினீங்க. நான் இருக்கிறேன் என்று பேக்க தூக்கிட்டு வந்தேன். செகில்ல அரைஞ்சு போக சொல்லிட்டேன். என் மைந்தேன் இன்னைக்கு வந்திருக்கிறேன். அவனை வெளியே வந்து பார்த்தீங்கன்னா காராச்சாவு கடையை தேடு வாங்கிவாரு கமுதியில. ஏதேன்னு தெரியுங்க தொக்கெடுத்த தலை ஓனையா மாதிரி என்ன பண்ண காத்திருக்கான நேரம் சுருண்டு படுத்திருப்பேன். பிதுக்கு மருந்தை தேய்ச்சிட்டு
பாட்டுக்கனே பிறந்தான் தங்க மகன். அவன் பாடக்கூடிய ஒவ்வொரு பாடல்களுக்கும் என் அன்பு உறவுகளே, உங்களை அறியாமல் பக்கத்தில் இருக்கிறவரோட கைதட்டெல்லாம் கைதட்டுப்பா அப்படின்னு சொல்லும் அளவுக்கு பாடக்கூடிய எனது அன்பு மகன் மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை ஹார்மோனிய கலையரசு பெரிய பெரிய நடிகரிடம் நான் பாராட்டு பெற்று 19 ஆண்டுகளாக ஒரு கோமாளியா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்கிட்ட பேச வேண்டும் என்றால் சிறிது நேரம் யோசித்துத்தான் பேசுவார்கள், எந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தியா இருந்தாலும். ஏன்னா நான் ஒரு கிறிசு கட்ட கேவல பையன். ஆனால் இந்த முட்டைக்கோசு மண்டை, இந்த சினமண்டையன் இனி எதுக்கெடுத்தாலும் மோத்தாங்கம்மா என்கிறார். சரி, அதுதான் பரவாயில்லை என்றால் இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வாயில விடுகிறேன் என்று சொன்னேன். அதெல்லாம் நீங்க கிட்னியில ஏற்றி வைத்திருக்கிறேன். இந்த கீழவளவு, இந்த பகுதி மேலவளவு, திருப்பத்தூர் வரைக்கும் சாதாரண மக்கள் கிடையாதுடா மணிகண்டா. யாராரு லேசா நடிக்கலைன்னா அவன் முகத்திலேயே முழிக்க மாட்டாங்க, நாடகத்துக்கு வரமாட்டாங்கடா. அப்படி ஒரு மக்கள் இங்க உட்கார்ந்துருக்காங்க. கூசாம வாயில விட்டு இருக்கட்டும். உனக்கு போடுற ஓடு அங்க உள்ள ஒரு சூத்து ஊத்தி தெரியாம மருதமணி பெரியப்பா, மருதமணியை கூப்பிட்டு என்ன பரிசம் போட போறியோ அங்கே போய் பாரு. அந்த பிள்ளைய போய் காலமைக்கு விட்டுட்டு இருப்பேன். எத்த ரோக்கரவே எதுல விட்டேன் ஐயா. பாத்தீங்களா பாத்தீங்களா, இவன் திருந்த மாட்டாயா? இந்த தூமியை குடிக்குமே திருந்தவே மாட்டாயா? ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசை அமது இந்த பகுதி மக்களிடம் கைதட்டு வாங்குவானா? இந்த கோதுமத்தை விட மாட்டேன். பாப்போம், காட்டி கொடுத்துருவேன் ப்ரோ. நீ கைதட்டு வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொழுது இருக்கு. ஒரு 4 o'clock 4 மணி நேரம் ப்ரோ. 4 மணி நேரம் வாச்சிட்டு ஏஎஸ் மணியன் எங்க அப்பா கொடுப்பாரு காசு. அதை வாங்கிட்டு உன் பிள்ளைக்கு லவுக்கு இல்லைன்ட்ட, எவனும் இல்லைன்ட்ட, உன் பொண்டாடிக்கு நைட்டு இல்லைன்ட்ட, கசகசா இல்லைன்ட்ட, பனியார சட்டி வாங்கிட்டு வச்சுருந்துச்சுல குழந்தையா, அதை வாங்கிட்டு போகலாம். நீ பாடும்போது கைதட்டாம அப்படியே பெப்பிக்கால ஓட்டின மாதிரி இறுகிட்டாங்கன்னா கடப்பாறை எடுத்து மெம்பி இந்த மேலே இருக்குவார் புரட்டா கல், அதையே கீழே இருக்குவார் மினி பீரோ சிறுமாலை கூட்டி நேரம் நட. எஸ்எஸ் கோட்டையில் வேலுச்சாமி டீ கடைன்னு ஒரு கடை இருக்கு. அவர் நல்லா உளுந்த வடை போடுவார். அவர் போடும்போது நீ தேன் அதனால கம்பு கூட்டில் தட்டிடுவாப்புல, மசு வடை ஆயிரும். அப்படியே போட்டு பொழைச்சிக்கிட்டு எங்கிட்டோ 4 வடையை திண்டு போய் குசிக்கிட்டு போயிரு. எங்கள் என் அன்பு உறவுகள்கிட்ட இந்த குண்டு பையன் கைதட்டு வாங்குவானா இல்லை சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமது புதுகை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலக ஓட்ட பார்த்தால சேத்தனுக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும், ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல, ஆத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலகோட்ட பார்த்தால சேத்தனுக்கு தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும், ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும். இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினாலும்
பொஞ்சேளானே பண்ண புஞ்சோளானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினாது பொஞ்சேளானே பண்ண புஞ்சோளானே பெருந்தர விரி போலதான் படுத்து கிடந்ததும் பொஞ்சேளானே பண்ண புஞ்சோளானே இரச்சேல காயும் போது வாழவெல்லாம் தெரியும் இட்டு போன சேலைக்கின்னும் சுகக்கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேல கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் நீ சேல கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும் அத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேள அக்கா கட்டி பழகினாலும் ஆடு கட்டி மேய்ச்சாலும் ஒற்றேளானே பண்ண பூஞ்சோளானே அக்கா கட்டி பழகினாலும் ஆடு கட்டி மேய்ச்சாலும் ஒற்றேளானே பண்ண பூஞ்சோளானே கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் பொஞ்சேளானே பண்ண புஞ்சோளானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழக மொத்த மாளே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழக மொத்த மாளே காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மயிரகமோ சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலத்திரி விளக்கு போட்டா எரியும் அத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேள அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துணி கட்டி ஆற்றில மீன் பிடிக்க அப்பனுக்கு தனது ஒட்ட பார்த்தாலே சேத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் பரவாயில்ல பத்தியா யாரு வந்தாலும் வாழ வைத்த தமிழர்கள் உன்னையும் வாழ வைப்பாங்க. நீ வீட்டில் தென்னை வை, இளநீ குடி வைக்கணும், சூடு அதிகமாக பிடிக்குது, நீர் கசிவு ஏற்பட்டு நிறையாவே இருக்குமே, கண்ணீர் அதிகமாக இருக்கு, அதனால முன்னே ஏறு, மெதுவாக ஏறட்டுமானே, மரம் ஒடிஞ்சிடும். எதில் விட்டு பார்த்தீங்களாயா 2050 வந்தாலும் நான் திறந்த மாட்டேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதகத்துவான் கோடையடி குமரன் உரத்த நாடு கண்டெடுத்த சீரம் சிங்கம். ஒரு அருமையான வாத்திய கலைஞர்கள். மற்ற மிருதங்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா தெரியும், அவரோட வாசிப்பே அவ்வளோ டேஸ்டா தெரியும். கஞ்சரெல்லாம் வாசிப்பாரு, டங்க பாயா எனது அன்பு அண்ணன் உரத்த நாடு மண் கண்டெடுத்த விநாயகமூர்த்தி அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
உள்ள வாத்தியக்காரன்னு அப்படித்தான் இருக்கு. சில பேரெல்லாம் 3/4 மணி நேரம் வாய்ச்சிவிட்டு ஊருக்காரன் நிறுத்துன்னு சொன்ன உடனே மூஞ்சியை தொங்க போட்டு ரப்புன்னு அடிச்சு விட்டு என்ன அடிச்சுமே தெரியாம அதே வாத்தியார். சூப்பர் சூப்பர். மதுரை மாவட்டம் மதுரை வட்டம் கீழவளவு சேகரம் வாச்சாம்பட்டி கிராமத்திலே அலுவலகத்தை கொண்டிருக்கிற ஸ்ரீ நெவிலியநாத ஐயனார் கோவில். ஐயா நாடகம் இருக்காமியா, நாடகம் இருக்கா. வருகின்ற 13/4/2024 சனிக்கிழமை சரியாக 10 மணி அளவில் வாச்சாம்பட்டி கிராமத்திலே ஸ்ரீ வள்ளிதம்மன் நாடகம் நடைபெற இருக்கிறது. அத்தனை ரசிக பெருமக்களும் இந்த நாடகத்துல போய் பார்த்து தவறாம கலந்து கொள்ளுங்க. இந்த நாடகத்துல யார் யார் நடிக்கிறாங்கன்னா CS தமயேந்திரன் அவர்கள் வேலன் வேடன் வருத்தன், சென்னை MP லட்சுமி அவர்கள் வள்ளி, கருங்குளம் அன்பு மாப்பிள்ளை P ஜெயமாதவன் நாரதர், கொல்லங்குடி PK தன்ராஸ் அன்பு நண்பர் பப்புன், மன்னார்குடி K சாந்தி அவர்கள் டான்ஸ், பேரானூர் S சுரேஷ்குமார் ஹார்மோனியம் பின்பாடல், கரூர் பிரகாஷ் மிருதங்கம், முத்துராஸ் அவர்கள் ஆல்ரவுண்ட், அப்புறம் KPS காசி தாளம். அன்பு உறவுகளே, வருகின்ற 13/4/2024 சனிக்கிழமை, வர்ற சனிக்கிழமை தான் இந்த நாடகம். எல்லாரும் போயிருங்க. வாச்சாம்பட்டி கிராமத்தவர், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள். நாடகத்தின் அமைப்பாளர் P பெருமாள்ராஜ், துணை ராஜநடிகர் உடப்பம்பட்டி. என்னுடைய MKR அன்பாலயத்துக்காக வாச்சாம்பட்டி கிராமத்தை சேர்ந்த கண்ணு மகன் மூர்த்தி அவர் சார்பாக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கிய அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி, வணக்கம். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். நிறைய ஆல்ரவுண்ட பார்த்துருக்கு. 2 ஜாமான் கொண்டு வந்து அவன் ஜாமான கொண்டு வந்தேன். ஆனா இவன் வீட்டில் இருக்க ஜாமான பூரா அழிச்சு விட்டேன். வாரு கிளுகிழுப்பு டப்பா, மக விளையாண்ட ஹேர் பின்னு, என்னது இந்த ஒரு கூட சீரக டப்பா அம்புட்டையும் கொண்டு வந்துட்டேன். ஆனா எங்க அண்ணன் அருள்கிட்ட என்ன பெசல்னா, செல்வாளி கோவிந்தராஜ ஐயா எத்தனை பாடல்கள் பாடினாலும் அவர் அந்த இசைக்கருவி இல்லாம பாடியதில்லை. முகர் சிங் அதை வாசிப்பதில் என் திறமையான ஆளு. அதை கொண்டா எனக்கு தூக்க வராது. இது பேர் தான் முகர் சிங் ஐயா. இது மதுரை மீனாட்சியம்மன் கோயில்ல பெரிய கடையில கேட்டீங்கன்னா இதோட விலை வந்து 8300 ரூபா. இங்க என்கிட்ட உள்ள வந்தீங்கன்னா 310 ரூபா. ஏன்னா இவன் ஜாமா தானே. எனக்கு என்ன, எங்க அண்ணே சூப்பர்னே. எங்க அண்ணே வாத்தியத்தை இந்த மக்கள் எல்லாம் ரசித்து கேட்க வேண்டும் என்பதற்காக வருகை தந்து உள்ள புதுக்கோட்டை ஆல்ரவுண்ட் சூப்பர் ஸ்டார் என்று உனக்கு பட்டம் கொடுக்கிறேன். AK அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார். Thank you.
இந்த தூண்டி முள்ள வாதிக்கவே இல்லைங்கய்யா. இது மொகர் சிங் அடிங்க, மக்களை ஏமாத்தாதீங்க, அடிங்க. ஏன்னா இது வந்து எல்லாரும் வாசிக்கணும்னு வாசிக்கூடாதியப்பா, நாக்கு வெட்டி போடுறோம். அப்போ யாருமே ஊருவா கூட நக்க முடியாது. மொட்டை நாக்கா தெரியவங்க வாசிப்பு சூப்பர். துரு பிடிக்காம இருக்கா, அப்போ விளக்கணை போட்டு வை. மெதுவா கூட நக்க முடியாதா? என்னடா அந்த கம்மத்தவளை ஓவரா பண்றாங்க. இங்க சிறந்த முறையிலே ஆனா வேற ஏதாவது வச்சிருக்கானே, எல்லாம் தெரியாம வச்சிருக்கியா? அந்த இசைக்கருவியை காட்டினேன் எங்க இமிடியட்டா வீட்டுக்கு போட அடிச்சு எங்க அப்பத்தா கேதத்துக்கு சொல்லி விடுறேன், வந்து ஊதிட்டு போ. எப்படி ஊதியா பாரு சங்க. இங்க சிறந்த முறையிலே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான பேர். அப்படி என்னடா பேரு? இந்த பேரை வச்ச ஆளு என் கையில கிடைச்சா நான் 2 புரோட்டா வாங்கி கொடுத்து சாப்பிட விட்டு காலைல அமைக்கிடுவேன். இந்த தாளக்கார பேரை சொல்றேன், யாரும் சிரிக்க கூடாது. சொல்லுங்கண்ணே. நீலகண்டன். நீலகண்டன் அவர்கள் சீன் தாளம். மிஸ்டர் கருதரப்பு மண்டைங்க, நீ வந்து எனக்கு அண்ணே வேணும். நான் எனக்கு நாடக உலகத்துல நீ ஒரு செல்ல பிள்ளை. எனக்கு அவங்க தான் சொல்றாங்க, நீ பாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கியே, நரம்பு உனக்கு சுண்டிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நீ அதில் 108 வர முடியுமா? மாமா மெதுவா போடுங்க மாமா, வேகமா போடாதீங்க. சத்தியா எப்படி ஏறி பாரு. சாமியை அழைக்க போறேன்.